ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் கேரளா ஸ்டைலில் நல்ல சாஃப்டான உண்ணி அப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உண்ணியப்பம் செய்கிறதுக்கு நான் மட்டை பச்சை அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இது உங்களுக்கு பார்க்க நல்லா பொடியாகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமானதும் கூட. இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போது 150 கிராம் இல்லை 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்மளோட அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ வெல்லமும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. பாகுபாதம்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு முதல் ஒரு முறை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் நாம் இறக்கி வச்சுருக்க அந்த பாகை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த அரிசியில் சேர்த்துக்கோங்க. பாகு லைட்டாக ஆறி இறுகிருச்சுன்னா திரும்ப அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணால் இலக்கம் கொடுத்துரும். இப்போ இந்த சைஸ் வாழைப்பழம் 2 வாழைப்பழம் எடுத்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். வாழைப்பழம் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு உண்ணியப்போ சாஃப்டாகவும் வரும். இப்போது இந்த மாதிரி எல்லா வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இனிப்பு நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 6 மணி நேரம் அளவுக்கு மூடி வச்சு நல்லா புளிக்க விட்டுருங்க. இப்போது தாளிப்பு கரண்டியில் 4-5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான தேங்காய் சில்லை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்து விடுங்க. இப்போ அந்த வறுத்த அந்த கலவையை இந்த புளிக்க வச்சுருக்க மாவில் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. முதல்ல மாவு அரைக்கும் போது கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்த தண்ணி தான். இப்போ வாசனைக்காகவும் நல்ல செரிமானத்துக்காகவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது நான் பனியார கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறினதும் குழி ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயில் தான் சுடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வாசனையோடு உங்களுக்கு உண்ணியப்பம் கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவை அதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 வாசி அந்த குழியில் நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா வேக வேக உங்களுக்கு நல்ல பனியாரம் எலும்பி வரும். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா செவக்க வேக வச்சு நம்ம திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் மாவு. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.